Jai Gurudev. Knowledge sheet 144. You are the 10th. நீங்கள் தான் அந்த 10வது ஆள். அது என்ன அந்த 10வது ஆள் பார்க்கலாம். 10 people were walking from one village to another. 10 பேர் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. On the way they had to cross a river. வழியில ஒரு ஆற்றை கடக்கணும். Reaching the other shore, they wanted to be sure all had crossed safely. அந்த பக்கம் போனோடனே அவங்களுக்கு எல்லாரும் ஆற்றை தாண்டி வந்துட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. Each one counted only 9 and left himself out. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கவுண்ட் பண்ணாங்க, தன்னை மறந்துட்டாங்க. தன்னையே சேர்த்துக்க என்னதான் 10 வரும், தன்னை மறந்துட்டாங்க. 9 பேர் தான் இருக்காங்க. They were very upset and began to cry for the loss of the 10th. ஐயோ 10வது பேரை காணுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. A wise man came along and asked them, "Oh my dear friends, why are you crying?" ஒரு ஞானி அந்த பக்கமா வந்து எல்லாம் அழுதுட்டு இருக்கிற பார்த்து ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். We were 10 but now we are only 9. நாங்க 10 பேர் இருந்தோம், ஆனா இப்போ 9 பேர் தான் இருக்கோம். The wise man saw that they were 10. ஆனா அவரு 10 பேர் இருக்கிறத பார்த்துட்டார், என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டார். So he made them stand and count. To the last person he said, "You are the 10th." So 10 பேரையும் நிப்பாட்டி வச்சு என்ன 10வது ஆளு நீ தான் அந்த 10வது ஆள் அப்படின்னு சொன்னாங்க. They all rejoiced for having regained the 10th. 10வது ஆள் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான். The 5 senses and the 4 inner faculties, நம்மகிட்ட இருக்கிற அந்த 5 புலன்களும் உள்ள இருக்கிற 4 உட்பிரிவுகளும் என்னெல்லாம், மைண்ட், இன்டெலெக்ட், மெமரி, ஈகோ. மனம், புத்தி, நினைவாற்றல், அகங்காரம். இந்த 4 5 + 4 9. All lament when they lose sight of the self. சில நேரங்கள்ல சுயத்தை மறந்து புலம்ப ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? Then the master comes and shows you that you are the 10th. அப்பதான் இந்த குரு ஒரு வாழ்க்கையில வந்து நீதான்ப்பா அந்த 10வது ஆள் அப்படின்னு நம்மை அறிய வைக்கிறார், தன்னை அறிய வைக்கிறார். இப்ப எப்படி அந்த சம்பவம் நடந்ததோ அதே மாதிரிதான். கவுண்ட் பட் நெவர் ஸ்டாப் until you find the 10th. எண்ணிக்கொண்டே இருங்கள், அந்த 10வது மனிதரை கண்டுபிடிக்கும் வரை நீங்க தொடர்ந்து எண்ணிட்டே இருங்க. The goal of the master is to show you that you are that. என்ன குருவுடைய வேலையே அதுதான், நோக்கமே அதுதான். என்ன நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அந்த 10வது ஆள் மாதிரி நீங்கள் தான் அது அப்படின்னு என்ன உணர்த்துவதுதான் குருவுடைய வேலை. எது? தட் கிரேட்டஸ்ட் பிளிஸ், மிகப்பெரிய ஒரு ஆனந்தமே நீங்கள், இன்ஃபனைட் ஹாப்பினஸ், எல்லையற்ற ஒரு என்ன சந்தோஷமே நீங்கள் தான். பியோர் நாலேஜ், ஒரு புனிதமான என்ன ஒரு ஞானம் வடிவே நீங்க தான். த விட்னஸ் டு ஆல், எல்லாத்தையும் சாட்சி பாவமாக பார்த்து கொண்டிருப்பதும் நீங்கள் தான். த ட்ரூ செல்ஃப், அதுதான் உண்மையான ஒரு நம்முடைய சுயம், இல்லையா? ஃபைண்டிங் எவர் பிரசன்ட் செல்ஃப் இன்சைட் மேக்ஸ் எவ்ரிதிங் ட்ரூலி ஜாய்ஃபுல். உள்ள இருக்கக்கூடிய, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த என்ன நம்முடைய ஆன்மா, அந்த சுயம், இல்லையா? அதை நாம கண்டுகொள்வது தான் எல்லாத்துலேயும் நாம ஒவ்வொரு செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா? ஸோ குருவுடைய வேலையே என்ன, உங்களை நீங்கள் உணர செய்வதுதான். அதான் சொல்றது என்ன, அன்பில் மலருங்கள், உங்களை உணருங்கள். அப்பப்போ என்ன ஆயிடும், 5 புலன்களும் உள்ள இருக்கிற 4 ஃபேக்கல்டிஸ், இன்டெலெக்ட், மெமரி, ஈகோ, இதெல்லாம் என்ன பண்ணிடும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மறந்து போயிடும். ஞாபகப்படுத்துறது தான் குருவுடைய வேலை. இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா, பிராணாயாமா செய்யறது மூலமா, சுதர்ஷன் கிரியா செய்யறது மூலமா அப்பப்ப நீ தாண்டா அது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். ஜெய் குருதேவ்.